ஹலோ வியூஸ், இது உங்கள் விவேக். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் சென்னை மாநகராட்சியில் இருக்க பூங்காக்களை பற்றி தான். பூங்கா அப்படின்னாலே எதுக்காக அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுதுன்னா, வாக்கிங் போக, டைம் ஸ்பெண்ட் பண்ண, வீட்டில் இருக்க பெண்கள் தங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே போகிறாங்க. அதாவது ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. மற்றும் சின்ன சின்ன பிள்ளைகள் பொழுதுபோக்குக்காக அங்கே போகிறாங்க. ஏன்னா ஒரு பூங்கா அப்படின்னாலே பலதரப்பட்ட சமுதாய மக்கள் அங்கே ஒன்று சேர்கிற இடம். அங்கே ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. அதே போல் எல்லாரும் தங்களுடைய கவலைகளை மறந்து கொஞ்ச நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு இடம். தங்களுடைய கவலைகளை மறந்து வீட்டில் இருக்க டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, டிப்ரெஷனும் அதிகமாக இருக்குது. அதாவது டிப்ரெஷன்னா எப்போவுமே எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சிந்தனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஐயோ நம்ம பசங்க நாளைக்கு வளரணுமே, நம்ம பொண்ணு இந்த வருஷம் 10th முடித்தா அடுத்த வருஷம் என்ன கோர்ஸில் சேர்க்கலாம், இல்லை +2 முடித்த குழந்தைங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்கள எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த இன்ஜினியரிங்னால் இப்போ கம்ப்யூட்டரில் சேர்க்கலாமா, சிவிலில் சேர்க்கலாமா, இல்லை கெமிக்கலில் சேர்க்கலாமா, மெக்கானிக்கலில் சேர்க்கலாமா, இல்லை எலக்ட்ரிக்கலில் சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் ஏற்படுது. இல்லை நீட் எக்ஸாம் எதுனா அதில் அதிக மார்க் எடுத்து அவளால் MBBS போக முடியுமா, இல்லை திருமண வயசில் ஒரு பசங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு அமையும், இல்லை பையன் அமையும், வரன்கள் அமையும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும், அவங்க இப்போ நம்முடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏற்ற மாதிரி வரன் அமையுமா, நம்ம ஃபேமிலியோட இன்னும் அந்த ஃபேமிலி செட் ஆகுமான்ற கவலையெல்லாம் நிறைய இருக்குது. இந்த கவலைகள் மட்டும் இல்லை, டெய்லி அன்றாட டென்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா, அடுத்த வேளை என்ன சாப்பாடு செய்யலாம், என்ன குழம்பு செய்யலான்றது கூட ஒரு வகையான டென்ஷன் தான். ஆக மொத்தம் டென்ஷன்ன்றது என்னென்னா, அது பெருசோ சிறுசோ இல்லை, அந்தந்த நொடியில் வரக்கூடிய ஒரு மன அழுத்தம், சிந்தனை. இது எதனால் ஏற்படுதுன்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுது. எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு குறுகிய சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்தோம்னா அந்த மன அழுத்தம் நம்மளை நோக்கி வராது. அதுதான் காரணம். அதனால தான் பூங்காக்கள் அமைச்சிருக்காங்க. அங்கே போனால் சரி, சற்று இளைப்பாறினாங்கன்னா அவங்களுடைய கவலையை மறந்து மற்றவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்களே, பொழுது போய்கிட்டு வருவாங்களேன்றது தான். அதனால தான் அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா, இப்போ பேட்மிண்டன் விளையாடுறாங்க, ஸ்கர்ட்டிங் போகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஸ்கர்ட்டிங் சொல்லித்தராங்க. பிறகு நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, சின்னங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதன் பிறகு அதிலே ஜாக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க. அதுலேயே வாலிபால் நெட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி பூங்காக்கள் நிறைய இருக்குது. இப்போ பூங்காக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய கிளப்புகள், ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவாக்கி வச்சுருக்காங்க. அங்கங்கே பணம் கட்டி நெட் ப்ராக்டிஸ் 1 ஹவருக்கு இவ்வளோ, 2 ஹவருக்கு இவ்வளோன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வரக்கூடிய குழந்தைங்க, எதிர்கால இந்தியாவுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அங்கே நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு சிறிய தவறோ, இல்லை நம்மளை அறியாமல் ஒரு அணுகுமுறையோ இருந்தால் அந்த குழந்தைங்க நாளைக்கு கெட்டு தான் போகுமே தவிர வளராது. ஏன்னா ஒரு குழந்தை வளரணுன்னா முதல்ல அதனுடைய பார்வைக்கு எது கிடைக்குதோ அதுதான் அதனுடைய முதல் பாடம்.
அதனால் பெரியவங்க என்னென்னா பெரியவங்களோ சின்னவங்களோ எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க இருக்குன்னா அந்த இடத்துல நம்முடைய அணுகுமுறையோ இல்லை நம்முடைய பழக்க வழக்கத்தையோ நல்ல முறையில் வச்சுக்க முயற்சி செய்யுங்க. நல்ல முறையில் நம்ம பழகுறபடியோ நல்ல முறையில் நம்ம அணுகுறபடியோ வச்சுக்க பழகுங்க. அப்போ தான் நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பூங்காக்களில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பயிற்சி சாதனங்கள் நிறைய இருக்குது. சிங்கிள் பார், டபுள் பார், ரோலிங், அப்புறம் ஸ்கிப்பிங், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. வெறும் பூங்காவாக மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி கழகமாகவும் அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு மாநகராட்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க அந்த பூங்காக்களை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய எதிர்கால சமுதாயமும் நம்மளும் நல்லபடியாக வாழ பேணி காத்துக்கணும். அதில் தான் அங்கே டயபெட்டிக் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால், பிபி போன்ற பேஷண்ட்டு வருவாங்க. அவங்களுடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்க கூட நம்ம ஒத்துழைக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய கடமை. இந்த கடமையை நம்ம உணர்ந்து செயல்படணும். இப்படிக்கு உங்கள் விவேக்.